வாங்க நம்ம சாம்பார் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சட்டி காயிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை வறுத்து எடுத்துக்கணும். வெண்டைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். வெண்டைக்காய் வந்து கொழப்பு கொடுக்கும். அதனால் நம்ம இதை வதக்கிக்குவோம். வதக்கி அள்ளிட்டு நம்ம தாளிச்சுடுவோம். தன்மை போயிடுச்சு. இதை நம்ம அள்ளிடுவோம். என்ன கடுகையும் ஜீரகத்தையும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் கொடுத்து நம்ம வதக்குவோம். இதை கத்திரிக்காய் கொடுத்து கொஞ்சம் வதக்குவோம். கத்திரிக்காய் கொடுத்து வதக்குனா நல்லாயிருக்கும். வதக்கி போட்டேன். வதங்கிடுச்சு. இதுக்கு சாம்பார் பொடியும் மஞ்சள் தூளையும் கொடுத்து உப்பை கொடுத்துக்குவோம். பச்சை மிளகா கொடுத்து நம்ம தண்ணி கொடுத்துருவோம். கொதிக்கிட்டோம். மூடியை போட்டுருவோம். இதில் நான் பருப்பு வேக வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயத்தில் அதை போட்டு வேக வச்சுருக்கேன். மணமாக இருக்குது. திறக்கிற மணக்குது. சாம்பார் திறந்து பார்த்துருவோம். கரண்ட் போயிடுச்சுங்குவோம் எங்கள் தெருவில். நம்ம பருப்பை கொடுத்துருவோம். பருப்பை கொடுத்தாச்சா? இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் வெண்டைக்காய் அதையும் கொடுத்துருவோம். இப்போதான் கரெக்டாக இருக்கும். பருப்பும் வெண்டைக்காயும் கொதிக்க கரெக்டாக இருக்கும். கொதிக்குது. அதுக்கப்புறம் புளியை கொடுப்போம். கொதிக்குதா? இதில் நம்ம புளியை கொடுத்துருவோம். கொதிச்சுட்டு பார்த்தீங்களா? அவ்வளோதான் சாம்பார் முடிஞ்சு வச்சு. அள்ளிக்கரையை போட்டுங்க. அள்ளிக்கரையை போட்டு நம்ம அடக்கிடுவோம். இப்படி தான் சாம்பார் நான் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நான் அப்படி தான் வைப்பேன். அவ்வளோதான் சாம்பார். வாழை மீன் வாங்கினேன்னா வாழை மீன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சாம்பார் கொதிக்குது. நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணி மூடியை போட்டுருவோம். அவ்வளோதான். சாம்பார் எப்படி இருக்கு பாருங்க.